ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் கொஞ்சம் நல்லா இருக்கேன். இப்போ ரெக்கவர் ஆகிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா நம்ம வாழ்க்கையில் சில நாள் வந்துட்டு வரவே கூடாதுன்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு நாள் தான். ஒரு நாள் இல்லை, 1 வீக் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் சஃபர் ஆனேன். என்னன்ட்டு நான் வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். பட் வீடியோ ஏன் சேனலில் வரல அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த பதில். இன்னும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்பவே உடம்பு சரியாமல் இருந்தது. அதனால தான் வீடியோ வந்து 1 வீக்காக வரல. கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டாவில் கேட்டவங்களுக்கும் சரி, அப்புறமா வந்துட்டு யூடியூப் கமெண்ட்ஸில் கேட்டவங்களுக்கும் சரி, பர்சனலாக கேட்டவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னா பாப்பாவுக்கு வந்துட்டு டைப்பர் ரேஷ், அப்புறமா வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகிருந்தது. லூஸ் மோஷன் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. பட் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு இதெல்லாம் காமன் தான், நம்ம வந்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப அழுது ஒரு 2-3 டேஸ் எல்லாம் கமிட்மெண்ட்ஸ் வேறு இருந்தது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நம்ம இந்த டைம் போய் செஞ்சுருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் இருந்தேன். பட் ஹோப் எண்ட் ஆஃப் த டே நம்ம பசங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஓகே, யார் என்ன நினச்சாலும் சரி, எனக்கு வந்து என் பசங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அம்மா இருந்ததுனால தான் அந்த 1 டே கூட என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன் நான் இப்போ இது சொல்கிறேன் அப்படின்னா, டைப்பர் ரேஷ் அப்படிங்கிறது வந்துட்டு அவளுக்கு லூஸ் மோஷன் ஆனது கூட அவ்வளோ ப்ராப்ளமாக தெரியல. கொஞ்ச நேரம் அழுவா, அப்புறமா வந்து சைலண்ட் ஆகிடுவா. பட் அந்த டைப்பர் ரேஷ் வந்தது நான் வந்துட்டு இது வரைக்குமே அந்த மாதிரி கோத்ரூ பண்ணதே கிடையாது. என் பையனுக்காக இருக்கட்டும், என் பொண்ணுக்கு கூட இது வரைக்குமே, அவங்களுக்கு வந்து இப்போ 5 மந்த்ஸ் முடிய போகுது. முடிஞ்சு 6 மந்த் ரன் ஆகிட்டுருக்கு. பட் ஆனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த டைப்பர் ரேஷ் அந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. பட் டைப்பர் ரேஷ் வந்துச்சுன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு இதுதான் தெரியும். பட் இது நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. வந்து ரொம்ப எரியும், அதனால தான் வந்து அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அந்த டைப்பர் க்ரீம் கொடுத்தாங்க. அப்புறமா அந்த புண்ணு வந்து கொஞ்சம் புண்ணு இல்லை, பட் அந்த ரெட்னஸ் கொஞ்சம் மறையிறதுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே வச்சு இந்த 1 வீக் என் லைஃப்பில் திருப்பி வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிற ஒரு நாள். அம்மா இருந்தபோது அம்மா மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் வந்துட்டு யார் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் கொண்டு வந்து என் ஹஸ்பண்ட் மேலே தான் விட்டுட்டு இருந்தேன். பட் அவருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு, ஏன் இப்படி கோவப்படுறேன் அப்படிங்கிறதுனால. அந்த 1 வீக் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃபேக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோஸ் வரல. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கூட மேபி அதுக்கு தான் வரலை. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் கண்டிப்பாக போடுங்கன்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. நான் கண்டிப்பாக போடுறேங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவே மேக் பண்ணி போடுறேன், இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ இதுலேயும். பட் நம்ம லைஃப்பில் வந்துட்டு சில 1 வீக் ஃபுல்லாகவே நான் டெய்லி விலாக்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் வீடியோஸுமே கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அது வீடியோஸ் டிலீட் ஆகிடுச்சு. என்னோடய ட்ரைபாட் உடஞ்சிருச்சு. அந்த ட்ரைபாட் வந்து அரௌண்ட் 3000. என்னால் இப்போ நினச்சாலும் என்னால் வாங்க முடியாது. ஹஸ்பண்ட்க்கு சொன்னால் வந்து வாங்கிக்கோ வெஞ்சா, உனக்கு வேணும் நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த ட்ரைபாட் வாங்கி நான் 1 இயர் கூட ஆகலை. அது 3000 கிட்ட வந்தது. இப்போது நான் திருப்பியும் வாங்கணும் அப்படின்னா அது அரௌண்ட் 3-5 கிட்ட வருது. பட் எனக்கு அவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு இப்போது பெட்டராக தோணலை. ஏன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஹோப் நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ வரலன்னு கேட்டவங்க எல்லாத்துக்காகவும் தான் இந்த வீடியோ. அட்லீஸ்ட் நம்ம என்ன ஆச்சு அப்படிங்கிறதாச்சும் சொல்லிடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் எனக்கு பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே இதுதான் எல்லாம் எனக்கு மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை அம்மா. ஏன்னா இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த வீக் வந்துட்டு என்னால் சமாளிச்சிருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். நைட்டெல்லாம் ஸ்லீப்னஸ் நைட்டு. அப்புறமா வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நான் இந்த 1 வீக் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லுவேனே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சல்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் என்னை பிடிச்சிருந்தா, என் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.